ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു ചാനൽ. എല്ലാവർക്കും പുതിയ സ്വാഗതം. യെസ്, നമ്മൾ അങ്ങനെ ടൂറിസ്റ്റ് ഫാമിലിയുടെ സെക്കൻഡ് പാർട്ട് റിയാക്ട് ചെയ്യാൻ പോവാണ്. ഫസ്റ്റ് പാർട്ട് നമ്മൾ കണ്ടു, അതായത് ഒരു ശ്രീലങ്കൻ ഫാമിലി നമ്മുടെ ചെന്നൈയിലേക്ക് വരുന്നു ഇല്ലീഗൽ വഴി. ഇന്ന് ഹോക്കി, അതായത് അവിടുത്തെ എനിക്ക് തോന്നുന്നു ആഫ്റ്റർ കോവിഡ്, ആ പോസ്റ്റ് കോവിഡ് നമ്മുടെ എന്താ പറയാ ഫിനാൻഷ്യൽ ക്രൈസിസിനൊക്കെ ഒരു റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു സ്റ്റോറിയാണ്. ബട്ട് നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ട എന്താന്ന് വെച്ചാൽ ആ ഒരു കൊച്ചിന്റെ ക്യാരക്ടർ ഭയങ്കര അടിപൊളിയല്ല, ലൈക്ക് ഭയങ്കര റിയൽ ആയിട്ട് തോന്നി. ഇവൻ ദോ അവൻ കള്ളം പറയുവാണെങ്കിൽ നമുക്കൊക്കെ നമ്മൾ ഒരു നിമിഷത്തേക്ക് വിചാരിച്ചു പട്ടിയുടെ പേരും അതല്ല, കൊച്ചിന്റെ പേരും അതല്ല. So it's a full twist, but it was very fun, alle introduction scene. So let's just watch the second scene, alle. Sabi, Prakash, va. என்னடா டேய், மைனி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் போன் அடி. ஏய், அவன் ஃபுல்லா கல்ஃபா போட்டு வந்து விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸ் போன் பண்ணி. டேய், தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்ல தடிக்கு விழுந்தானோ, முதல்ல ஆம்புலன்ஸ் போன போடு. ஐயோ, சீக்கிரம் அண்ணன் தெரிய சேர்த்து நீ பிடிச்சிட போகுது. ஹலோ சார், ஆம்புலன்ஸ். என்னம்மா பிரச்சனை இருக்கு? அவன் என்ன சாகவ போறான்? உன் அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே, அமைதியாரு. என்ன பெரிய குணம்? இந்த குணத்தாலதான் இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து நிக்கிறோம். நிது, தாசு, இந்த வீட்டுல தான் நீங்க வாழ போறீங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்ல, இந்த ஏரியா ரொம்ப பெருசுதான். அக்கம் பக்கத்துல ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கதான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மா கிட்ட நான் பேசினேன், அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன், அவரு என்ன வேலை செய்யறாராம்? இதே தான் அந்த மார்னிங் கேட்டேன். ஒரு வாட்டி இல்ல, 3 வாட்டி. நைஸ் மை. சார் என்ன வேலை செய்யறன்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவரு இங்கதான். ஒரு நிமிஷம். ஓகே, கிச்சன் வேலை மட்டும் என்னைக்கு ஓயாது. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்ல, சார் என்ன வேலை பாக்குறான்னு கேட்டாங்க. ஓ, அவரா? அவரு இங்கதான். யாரு இந்த பையன்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசா வரதுக்குள்ள பாத்துருங்க. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்ல இல்ல, அந்த கேள்வி நம்ம மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்கதான். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே. போங்க. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்யறான்னு கேட்கும் போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். சரி, போதும், உள்ள போகும். நம்பல உள்ளவா காட்டுறேன். தள்ளு தங்கச்சி. ஆண்டி, உங்களோட அண்ணன் நம்பலாமோ? வேற வழி இருக்கா? புதுசா கூடி வந்திருக்கீங்களா? நீங்கள்? நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு இல்ல, போலாம். நான் அப்புறம் வரேன். சேம் ஸ்மைல். தங்கச்சி, இங்க என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கத்துக்கிறவர்களும் சைலண்டா இருக்கணும். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. எடுத்துட்டு வரேன். ஓஹோ, இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல். ஓ, நல்ல வடிவா இருக்கிறாங்க.
ஆண்டி வடிவனா அது ஸ்லாங் டிஃபரண்ட். ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. அதான் பார்த்து சம்சாரிக்கல வருது. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? ஓ ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்கதான். See, this is what happening. நீங்க வாட்ச் பண்ணுங்க பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. வரட்டும், நானே பார்க்கணும் தான். இவர்தான் என் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர் இருக்காரு. பொல்லாதகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தாங்க. ராகவன் தாஸ், பேருங்க தாஸ். கை கொடுக்கும் போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். சார், உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. எங்க வேலை பாக்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்கிட்ட கிடைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அது ஒண்ணும் இல்ல சார், வாடகைலாம் கரெக்டா குத்துறேன்னு சொல்றேன் சார். நீங்க பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க பேச வார்த்தையில கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? நீங்க எந்த ஊருன்னு? நீங்க எல்லாம் கேரளா, கரெக்டா? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படிதான் தமிழ்ல பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பல்ல வந்தானுங்களோ? இல்ல சார், உங்களுக்கு 1-2 ஸ்டார் வரும்னு சொன்னேன் சார். காட் கிஃப்ட். தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി. மெமிக்ரி குட். இங்கதானே இருக்க போறீங்க? நம்ம சந்திப்போம். நீங்க கேரளாவா? இல்ல சார், பாலக்காடு. கேரளா இல்லையா? நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. இன்னில இருந்து நீங்க எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்த விஷயத்த யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. முக்கியமா கீழே இருக்கானே அந்த ராகவன் போலீஸ்கிட்ட நீங்க பேசவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரு தமிழ் நீங்க கத்துக்கிறீங்களோ கத்துங்க. இல்லைன்னா வாய மூடின்னு மௌனமா இருங்க. யார்ட்டையும் கதைக்க மாட்டோம். கதைக்கல, பேச மாட்டோம். என்ன சொல்லு? பேச மாட்டோம். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா? உங்க எல்லாம் இவ்வளவு வருஷம் விட்டு நான் பாக்குறேன். இந்த உதவி நான் பண்ணாம வேற யாருமே பண்ணுவா? நான் கிளம்புறேன். சரி தாசு, லுங்கி கட்டின்னு டீ கடை பக்கம் போயிடாது. எல்லாம் ராகவனா இருக்க மாட்டானுங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அழகு மச்சான், ஒண்ணு போல. ഇവ രണ്ടുപേരുടെ ഇക്വേഷൻ ഹൈലൈറ്റ് പിടിച്ചെടുക്കും. காலையில ஒழுங்கா பேச முடியல. நல்லா இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேன். இங்க எப்படியும் கேஸ் கனெக்ஷன் வந்திருக்காதுல்ல, அதான் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. உள்ள வாங்க. இல்ல அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த கேப்ல தான் நான் ஓடி வந்தேன். அவரு பெருசா இங்க யாருக்கிட்டையும் எப்பவும் ஒட்ட மாட்டாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. டம்ளர் கொடுத்தாங்களோ? கொடுப்பாங்க.
என்னப்பா தூங்கலையோ? உங்களை எல்லாம் இங்க எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனா அடுத்து என்ன செய்யறதுன்ற ஒன்றுமே விளங்கல. காலம் முழுக்க உங்களோட அண்ணனை நம்பியே இருக்க இயலாதுல. கெதியா ஒரு வேலை தேடணும். அதெல்லாம் கிடைச்சிரும். அது விடியாம திருமாடா பொறுமையா அந்த காரணம் வைங்க. என்னண்ணா இதெல்லாம்? இல்லம்மா, உன் கல்யாணத்துக்கு நான் சீர் வச்சிருக்கணும். அப்ப நாங்க இல்ல, அதான். எதுக்கு அண்ணா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதம்மா. ராமாபுரத்துல செகண்ட்ஸ் தான் வாங்கினேன். போடா எதுக்குன்னு. இது நம்ம வீட்டு ஓனருது. அவர் இல்லாத போது பிடிக்கணும் அந்த விநாயகர் போட்டோ. நீ போய் கார் போட்டணும். சும்மா பேசினே இருந்தா சிரிச்சுனே இருப்பேன். தினம் தினம் இரவுகள் வரும்போது கிடைச்சத நினைச்சுட்டு நீ എന്താ മോനെ? என்ன சார் சொன்னீங்க? என்னப்பா சொன்ன? நடுவுல ஏதோ சொன்னீங்களா? இல்ல சொல்லப்பா. எண்டா மோனன்னு சொன்ன. உங்க மலையாளத்துல சம்சாரிச்சா. எதுக்கடா அந்த நான் இங்க கொண்டு வந்த நீ? ரமேஷ் இடத்துல விட்டுட்டு வரேன்னு தானே சொன்னேன். ஒருத்தன் 6 படிக்கிறான், இன்னொருத்தன் பக்கம் மாடு மாதிரி இருக்கான். எது மல்லுபாயா? பாக்க கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கான். அவன ஹலோ ஹலோ அருணி கேக்குதா? பூக்கள் பூக்கும் வழியிலே முள்ளும் அழகாய் தோன்றிட எதற்கு வாழ்ந்து பாரு. இவனுக்கு இதே வேலை பொழப்பா போச்சு. அறிவில்ல உன் வீட்டு வாசல குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணி தொலை. என் வீட்டு வாசல்ல எதுக்கு பாட்டில போட்டு உடச்சு வச்சுக்கிறேன். Loving the way it's going right now. അതെ ഭയങ്കര നമ്മൾ നേരത്തെ പറഞ്ഞ പോലെ ഭയങ്കര റിയൽ ആൻഡ് നമ്മൾക്ക് എനിക്കൊന്നും ഇപ്പോഴത്തെ ആ ഒരു മൂവിയോടുള്ള ആൾക്കാരുടെ യുനോ ടേസ്റ്റ് ഒക്കെ മാറി. വി ആർ ഗോയിങ് ഫോർ ഒരു റിയൽ ലൈഫ് ഒരു കണക്ഷൻ കിട്ടുന്നുള്ള രീതിയിലേക്ക് എനിക്ക് കുറെ മീനിങ്ഫുൾ മെസ്സേജസ് ഉണ്ടായിരിക്കും. കുറെ റിലേഷൻഷിപ്പിന്റെ, അതായത് എനിക്ക് തോന്നുന്നു മൂത്ത മോനും അച്ഛനും തമ്മിൽ എന്തോ ഒരു ഇഷ്യൂ നടന്നിട്ടുണ്ട്. ആ ഒരു റിലേഷൻഷിപ്പ് ഇംപ്രൂവ് ആവുന്നത് നമുക്ക് ഇനി കാണാം. ആൻഡ് അതർ ദാൻ ദാറ്റ് മുളിയാണ് കറക്റ്റ് പേര്. ആൻഡ് ജോസഫ് സ്വിച്ച് ഇടുന്ന പോലെയാണ് കുരുവിള, ജോസഫ് കുരുവിള എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. ആൻഡ് പിന്നെ അവരുടെ ആ ഒരു പാട്ടിലൂടെ അവര് എങ്ങനെ അവിടെ സെറ്റിൽ ആവാൻ ഉദ്ദേശിക്കുന്നു എന്നുള്ള രീതിയില് ഐ തിങ്ക്. പക്ഷെ ഇതിനകത്ത് കുറെ ഒരു ഇമോഷണൽ റോളർ കോസ്റ്റർ റൈഡ്സ് ഒക്കെ ഉണ്ടായിരിക്കും തോന്നുന്നു അല്ലെ. പിന്നെ കുറെ ഇപ്പൊ പോകുന്ന പോലെ എല്ലായിരിക്കും അങ്ങോട്ട് പോകാൻ. അതും വന്ന് പെട്ടിരിക്കുന്നത് പോലീസ് ഓഫീസറിന്റെ വീട്ടിലേക്ക് തന്നെയാണ് അവര്. അപ്പൊ നമുക്ക് നെക്സ്റ്റ് പാർട്ടായിട്ട് വരാം.